ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம முட்டை பிரியாணி பற்றி பார்க்கலாம். ஈஸியாக சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியான முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 5 ஸ்பூன் எண்ணெய், மசாலா ஐட்டம் 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, அரை ஸ்பூன் சோம்பு போட்டால் போதும். எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுமே வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதோட 4 பச்சை மிளகா சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும் கொஞ்ச நேரம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போது 3 தக்காளி, பெரிய தக்காளி நல்லா பழமாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா குழஞ்சி வதங்கட்டும். தக்காளி வதங்கின பிறகு 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, அதோட கல்லுப்பு நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தாங்க சேர்க்குறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 4 முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை லைட்டாக கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அதை லைட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா அது நல்லா டேஸ்ட் பிடிக்கிறதுக்காக அப்படி லைட்டாக கட் பண்ணணும். லைட்டாக ஒரு கோடு லைட்டாக கிழிச்சா போதும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 3மே சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி மட்டும்தாங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். புதினா நான் சேர்க்கலை. நீங்கள் புதினா கொத்தமல்லி 2மே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் புதினா சேர்க்கறதில்ல, அதனால் நான் சேர்க்கலை. எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தயிர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இருக்குங்க, அந்த அளவுக்கு தான் நான் தயிர் சேர்த்திருக்கிறேன். முட்டையும் கூட சேர்த்துடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதோட கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்க்குறேங்க. ஏன்னா முட்டை சேர்த்ததுனால தான் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கலாம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வதங்கி வரட்டும். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன்.
2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். கழுவி ஊற போட்டுட்டு இருக்கிறேன். அது உள்ளே சேர்த்துடலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கிளாஸ் அப்படி சேர்க்குறேங்க நான் தண்ணி. 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு தாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊறின பிறகு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டு இப்போ ஒரு ஹை விஷல் வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் விட்டுடணும். ஒரு விஷல் வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணால் சரியாக இருக்குங்க. ஒரு விஷல் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு, உதிராக சூப்பராக ஈஸியான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அருமையான பிரியாணி, முட்டை பிரியாணி சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு.